ஹாய் மக்களே, உளுந்தங்களி அதுக்கு தான் மாவு அரைச்சி வச்சுருக்கோம். அதை எப்படி களி பண்ணலான்றதை ரெடி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம மாவு அரைச்சிக்கிட்டு வெல்லத்தை நுணுக்கி கொட்டி நம்ம மாவு நல்லா கரைச்சிக்கலாம். இந்த 100 கிராம் உளுந்தம்பருப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு இதை ஊற வச்சு இந்த மாதிரி மாவு கொஞ்சம் திரியாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் நொரப்பாக இருக்கணும் மாவு, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெல்லம் பத்தலைன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் வெல்லம் போட்டு கரைச்சிக்கலாம். வெல்லம் ஸ்வீட்னஸ்ன்றது நம்மளுடைய விருப்பம் தான். ஆனால் ஒரு சிட்டிகை உப்பு போட்டோம்னாக்கா நம்ம அந்த ஸ்வீட்னஸ் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் போட்டு கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு இந்த அளவுக்கு வெல்லம் போதும் அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம அந்த வெல்லம் போடுறதை நிறுத்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். எப்படின்னா ஒரு தோசை மாவு வார்ப்போம்ல, அந்த பக்குவத்துக்கு நம்ம இந்த மாவை ரெடி பண்ணிக்கலாம். இதுமாதிரி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு கடாயில் நல்லா அடிகனமான கடாயை எடுத்துக்கோங்க. இதுமாரி தேங்காய் நல்லா முத்தின தேங்காவாக நீங்கள் இது நைஸாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கூட போடலாம், அது நம்மளுடைய விருப்பம் தான். முந்திரி பருப்பும் போடலாம், தேங்காயும் போடலாம். தேங்காய் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கரைச்சி வச்ச மாவை நம்ம கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கலாம். இந்த உளுந்தங்களி யார் யார் சாப்பிட்லான்னா, வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு இந்த உளுந்தங்களி கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க இந்த உளுந்தங்களி எடுத்துக்கலாம். ரொம்ப உடம்பு அப்படியே கூலாக்கி விட்டுரும். இது உடம்புக்கு இடுப்புக்கெலாம் ரொம்ப நல்லது. உளுந்தை பற்றி நான் சொல்லணும் தேவையில்ல. உளுந்து உடம்புக்கு போனுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இது உடல் சூடை தணியக்கூடிய அளவுக்கு இந்த களி ரொம்ப சூப்பராக. நைட்டு பண்ணிவிட்டுங்க, இந்த களியை நைட்டு பண்ணிவிட்டு காலையில் தான் சாப்பிட்ணும் நம்ம. அப்போ தான் இந்த களியோட எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கை விடாமல் நம்ம கலரிட்டு இதனுடைய பக்குவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இது எந்த டைமில் நம்ம இறக்கணும்னா, இந்த நம்ம களி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டி கெட்டிப்பாக தான் வர டைமில் இதை மாதிரி நம்ம ஊற்றுற எண்ணெயெலாம் கொஞ்சம் லேட்டாக அப்படி பொங்கி அப்படி பிரிஞ்சு வரும். இந்த களி தனியாக எண்ணெய் தனியாக, அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். இதுமாதிரி நம்ம கரண்டியெல்லாம் தடையை விட்டோம்னாலே தெரியும், இது மாதிரி வளன்னு ஆகிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் பல்ல வலிக்கிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி குடிச்சிக்கோங்க. டீலாம் குடிக்கக்கூடாது, தண்ணி குடிச்சிட்டு நம்ம இந்த களியை சாப்பிட்டோம்னாக்கா உடம்புக்கு அவ்வளோ வயிறே சில்லுன்னு இருக்கும். நீங்கள் சாப்பிட்டாலே உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். ஆனால் வயசுக்கு பிள்ளைங்களுக்கு இதை அடிக்கடி பண்ணி வாரத்தில் ஒரு நாளாவது பண்ணி கொடுங்க. வேலைக்கு போகிற ஆம்பளைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க பொம்பளைங்களும் நம்ம சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஆனால் சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் இது கொடுக்க வேணாம். ஏன்னா ரொம்ப கோல்டு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம இது மாதிரி களி எடுத்து செஞ்சு சாப்பிடலாம். செய்யறதும் ஈஸி, ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை மாதிரி நீங்கள் மாவும் வெல்லத்தையும் நம்ம கரைச்சி நம்ம செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கலர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி